ஹலோ பேரண்ட்ஸ். இந்த சம்மர் லீவ்ல உங்க குழந்தைங்க ஃபோன் பார்க்கறத குறைச்சு அவங்க மூளைக்கு நல்லா வேலை கொடுக்கலாமா? அவங்களோட மேக்ஸ் ஸ்கில்ல வேற லெவலுக்கு கொண்டு போக இதோ உங்களுக்காகவே வருது தமிழ் அபாகஸ் கிளாஸ். இங்க நாங்க வெறும் கணக்கு மட்டும் சொல்லித் தர்றதில்ல. குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் அதிரடியாவே இம்ப்ரூவ் பண்றோம். அவங்களோட தன்னம்பிக்கை மற்றும் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம போர் அடிக்காம ரொம்ப ஃபன்னா ஹாப்பியா கத்துக்க கூடவே மெமரி கேம்ஸ் மற்றும் பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. அப்புறம் என்ன, உங்க குழந்தையோட எதிர்காலத்தை இப்பவே அழகாக்க உடனே ஜாயின் பண்ணுங்க தமிழ் அபாகஸ் கிளாஸ். ஹாய், இப்ப சூர்யா நடிச்ச கருப்பு படத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ, ஐ லவ் யூ. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா மகள் ரெண்டு பேரும் கேரளால இருந்து ட்ரெயின்ல வர்றாங்க. வரும்போது பேக்ல இருக்கிற நகையெல்லாம் வந்து திருடங்க பறிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. திருட்டு போன நகையும் திருடங்களையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து கேட்குறாங்க, சரி திருடு போன நகை வந்து கிடைச்சிருச்சல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருச்சு, நீங்க கோர்ட்ல போய் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு இந்த நகையை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். இந்த கோர்ட்டுக்கு போனாங்களா, நகையை மீட்டாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சரியான சீனுங்க. எல்லா சீனும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா எடுத்திருக்கிறாரு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. படத்தோட வில்லனும் அவரு தான். இது என் இடம், என் கோட், கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல லேக் ஆகுது. சில இடத்துல லேக் ஆகுனாலும் கூஸ்பம் சீன்ஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கு. அதாவது சாய் அபாய்கர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இந்த திப்பு ஹரிணியோட பையன் தான். இந்த கூஸ்பம் வர்ற சீன்ல எல்லாம் வந்து பிஜிஎம் பட்டாசு கிளப்பி இருக்காருன்னு சொல்லலாம். முதல்ல சாய் அபாய்கர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், என்னடா இவன் அனிருத் மாதிரியே மியூசிக் போடுறானே, இவனுக்கு சொந்தமா மியூசிக் போட தெரியாதா அப்படின்னு எல்லாம் சொல்லி, சொந்தமா டியூன் போடலாம் தெரியாதா அப்படின்னு எல்லாம் வந்து பேசிட்டு எல்லாம் இருந்தாங்க. இப்ப இந்த படத்துல அந்த குறையை வந்து கலைச்சிட்டாருன்னு சொல்லலாம். பாடலாகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், பட்டாசு கிளப்பி இருக்காரு. இந்த படத்துல அங்கங்க லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. நீங்க லாஜிக்கோட படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்க்க முடியாது. படத்துல வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா, அந்த கருப்பு சாமி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து சாமி வந்துருச்சு, சாமி வந்து ஆடிட்டாரு. அந்த காட்சி நீங்களே பாருங்க. படத்துல வில்லன் கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி. இவர் ஏன் இந்த மாதிரி, இவர் எதுக்கு வில்லன் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு நல்ல கேள்வி எல்லாம் எழுந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓ இந்த மாதிரி வில்லனா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அவர் கேரக்டரும் கரெக்டா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் திரிஷா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நட்டி நடராஜ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து அவங்க கேரக்டரை வந்து அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரேட்டிங் எவ்வளவு மார்க் போடுவீங்க கமெண்ட்ல போடுங்க.